மட்டும்தான் நாடி நரம்பு அப்படின்னு நினைச்சு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டில் இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கும். உழைச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு சொன்னதுதான் கார் வாங்கியாச்சு, இடம் வாங்கியாச்சு, நகை வாங்கியாச்சு, எல்லாமே நடந்துச்சு. அதே நீங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்றீங்க ஸ்ட்ரகிள். உண்மையில அந்த வார்த்தை எனக்கு கேட்கவே பிடிக்காது. நான் என்னோட டீமை கேட்டீங்க அப்படின்னா கீதா எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டானுவாங்க. நான் சத்தியமா எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க. எனக்கு ஆகாது, காம்ப்ரமைஸ்ன்றதே பிடிக்காது. ஏங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? இது உனக்கு இல்ல யாருன்னா சொன்னாங்களா? கார் உங்களுக்கு இல்ல யாருன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? வீடு உங்களால முடியாது எதனா சொன்னாங்களா? ஆனா நம்மளே காம்ப்ரமைஸ் வாழ்றதுனால தான் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. தயவு செய்து அதுல இருந்து வெளியில வாங்க. ஏன்னா சொன்னீங்க இந்த ஸ்ட்ரகிள் எல்லாரும் சொல்லுவீங்க, சொன்னதுதான். அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்க கூட 5 ரூபாய் கிடையாதுங்க. அப்பாயின்மெண்ட் போய் இன்னைக்கு சொல்றோம்ல, மழை எட்டி பாக்குறது அப்படியே மேகம் அப்படியே கருப்பா இடியோட சத்தம் வந்துச்சுன்னா போன் பண்ணிடுறது, அக்கா நாளைக்கு நான் வந்துட்டுமா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, வெயில் அம்மா வெயில் அப்ப போவே முடியல, அக்கா சாயங்காலமா வந்துடுறேனே, நீ சாயங்காலமா வீட்டுல இருக்கியா, நான் சாயங்காலமா வர்றேனே. ஆனா நான் புயல் வந்து வெளியிலேயே போக கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. போய் ஒரு கெஸ்ட பார்த்துட்டு வந்தேன். அந்த கெஸ்ட் ஜாயின் பண்ணல. ஆனா கீதா நினைச்சதை சாதிச்சுட்டா. மழை பார்க்க மாட்டேன். இன்னொரு வேற ஹோம் மீட்டிங்ல வேற நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. டவுன்லைன் கிட்ட ஹோம் மீட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுறீங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க மேடம்? 15 பேருக்கு ஃபோக்கஸ் பண்ண மேடம், 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப நான் இந்த ஹோம் மீட்டிங் அடுத்த வாரம் மாத்து, நான் அடுத்த வாரம் வரேன் அப்படி சொல்ல மாட்டேன். மா யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்ன பார்க்க நான் வரேன், நான் வந்து நிக்கிறேன், ஒன்ன பார்க்க தான் நான் வரேன். ஹோம் மீட்டிங்காக நான் வரல, ஒன்ன பார்க்க நான் வரேன். அதனால தான் கீதா ஜெயிச்சா. அதையும் தாண்டி சொன்னீங்க இந்த ஸ்ட்ரகிள். நிறைய பேர் சொல்வீங்க, மேடம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், பிபி ஹை ஆயிடுச்சு, சுகர் கண்ணா முன்னாடி போயிடுச்சு, எந்திரிச்சா சுத்துது, அப்படியே தலையே கீழே விழுந்துரும் போல இருக்கு. நிறைய பேர் சொல்வீங்க. அதான் சொன்னலையா காம்ப்ரமைஸ். உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. கீதா தெரியுதா? போட்டோல வேற மாதிரி பார்த்துருப்பீங்க, இங்க வேற மாதிரி பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. கேன்சர் 4th ஸ்டேஜ். அவ்வளவுதான், முடியாதுட்டாங்க டாக்டர்ஸ். நான் அழுகுறேன். பாப்பாக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணினேன், பயங்கர பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணினேன். இல்ல ஏன்னா அவரால் தாங்க முடியல. ஏன் அப்படின்னா பாப்பாக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாயில செம்ம கிராண்டா சொந்தம் வந்த அத்தனை பேரும் விரல வைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணினேன். சொல்லுவாங்க விரல வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணி அடுத்த மாசம் வந்த ரிசல்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா போயிட்டாங்க, லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். அதான் சொன்னேன், டோட்டலாக உடையிற ஸ்டேஜ். ஒரே ஒரு பொருள் மட்டும் கேட்டுச்சு, உங்களால முடியும் ஏச்சு வாங்க விஜய் சார், உங்களால முடியும் ஏச்சு வாங்க. ஆனா சொன்னோன்னு அவர் அழுகுற ஒரு கட்டத்துல என்னால அதை தாங்க முடியாம அவர்கிட்ட நான் ஷேர் பண்றேன். பிள்ளைங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோப்பா, விஜய் சார்கிட்ட சொல்றேன் சார், டீம் எல்லாம் பாத்துக்கோங்க சார். என் டீம் கிட்ட சொல்றேன், நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த டீமை நீங்க விடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும், இந்த டீமை வழி நடத்தி எடுத்துட்டு போகும். டீம் கிட்ட சொல்றேன், எல்லாரும் பேசுறேன். ஆனா அவர்கிட்ட பேசும்போது அவர் அழுகுறாரு, ஆனா என்ன சமாதானம் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்றாரு.
ஆனா 2 பேர் அழுகுறோம். அவருக்கு தெரியாம நான் அழுகுறேன், எனக்கு தெரியாம அவர் அழுகுறாரு. ஒண்ணுமே முடியல. 20 லீடர்ஸ் மீட்டிங் போய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வருவேன், அழுவேன், இங்க ஹோம் மீட்டிங் பண்ணி முடிப்பேன். ஹாஸ்பிட்டல் போவேன், செக்அப் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கீமோ, ஃபர்ஸ்ட் அப்பதான் அந்த கீமோவோட ஃபீலிங்கை வந்து அப்பதான் உணர்வேன். கீமோ எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே கடகடன் ஆகுது, வாமிட் வருது, முடியெல்லாம் கொட்டி மொட்டை அடிக்கிறேன். மொட்டை அடிச்ச மறுநாள் 20 லீடர்ஸ் மீட்டிங் போய் பண்ணிட்டு வரேன். 20 லீடர்ஸ் மீட்டிங் போய் பண்ணிட்டு வரேன். அகைன் 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 எந்திரி 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 ஏஞ்சி நின்று தட்டிட்டான். இந்த டைமண்ட் ஃபங்க்ஷன்ல என்னால முடியுமா சத்தியமா தெரியாது. என்னால முடியுமா சத்தியமா தெரியாது. என் டீம் தான் சொல்லுங்க, அவங்க கொடுத்த இன்னொரு தைரியம். மேடம் நாங்க உங்க கூட இருக்கிறோம், தைரியமா பண்ணுங்க, நாங்க உங்க கூட இருக்கோம், தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 35 டைமண்ட்ஸ் ஸ்டேஜ் ஏறிருக்கோம்.